ஹலோ ஆல். என்றைக்குமே வந்துட்டு நம்ம மும்மரமா ஒரு வேலை செய்கிறோம், அதில் நிறைய எஃபர்ட் போடுறோன்னா, அது நம்மள என்றைக்குமே கஷ்டப்படுத்தாது. அப்படிதான் நான் வெறும் குச்சியா ஊனி வச்ச செம்பருத்தி செடியிலேருந்து நிறையா இலை முளைச்சி வந்துச்சு. அப்புறம் பூக்கவே பூக்காதுன்னு இருந்த மல்லிகைப்பூ செடி, பட்டன் ரோஸ் எல்லாமே வந்து பூத்து வந்துச்சு. ஒரே ஒரு குச்சி தான், அதில் இலை கூட இல்லை. பட் அதுலேயும் ரோஸ் முளைச்சிருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இதெல்லாம் பார்க்கறதுக்கு. இங்க பாருங்களேன், ஒரு குச்சியிலேருந்து எவ்வளோ அழகா நான் 2 நட்டு வச்சுருந்தேன். 2மே வெறும் குச்சியா நட்டு வச்சுட்டு போயிருந்தேன். வந்து பார்த்தா இந்த மாதிரி இருந்துச்சு. அது மட்டும் இல்ல, இந்த வீடியோவுக்கு பேக்ரவுண்ட் பாருங்களேன், நான் ஒன்றுமே ஆட் பண்ணல. இயற்கையே வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் குடுத்துருச்சு. செடியில வந்து நெறைய பூ பூத்திருக்கு. என்னால பறிக்க மனசு வரமாட்டேங்குது. ஏன்னா வந்துட்டு வெயில் காலமா, அதிகமா பூ வரமாட்டேங்குது இப்பலாம். என்னதான் ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணாலுமே. நீங்க வந்துட்டு டிஏபி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, ரொம்பவே கம்மியான அளவு யூஸ் பண்ணுங்க. வெயில் காலம், செடியெல்லாம் கருகறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே வந்து வெயில்ல தாங்க முடியல, எல்லாம் கருகுது. இதில அது அதிகமா போட்டா அவ்வளோதான். ஸோ பார்த்து யூஸ் பண்ணுங்க. பை. தேங்க் யூ.